வணக்கம். நான் நட்ராஜ், அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா சூரிய பகவான் நமக்கு என்ன மாதிரி உடல் பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு அப்படின்றத நாம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு சிறு வயசுலேருந்து சூரிய பகவான் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்தாரு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற ஒரு எளிமையான ஒரு மற்றும் அற்புதமான ஒரு ஜோதிட கலையை கண்டறிந்து இந்த உலகத்துக்கு கொடுத்து நம்மளையெல்லாம் நல்வழி நடத்தி செல்லும் நம்ம ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்து இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். இப்போ யாருக்கெல்லாம் அட்சய லக்ன புள்ளி சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதெல்லாம் போகுதோ, இந்த லக்ன புள்ளி போகுதோ அவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, அதுலேயும் குறிப்பாக அடிவயிறு சார்ந்த பிரச்சனையை கொடுக்கறதுக்கு சூரிய பகவான் கடமைப்பட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு என்னென்னா தலை சார்ந்த வயிறு பிரச்சனை வந்ததுனாலே சிலருக்கு தலை சார்ந்த பிரச்சனைகளும் வரும். இன்னும் சிலருக்கு கண் பார்வை சம்மந்தப்பட்ட கண் பார்வை திறன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொடுப்பாரு. அதுலேயும் குறிப்பாக வலது கண் சார்ந்த பிரச்சனைகளும் சூரிய பகவான் கொடுப்பாரு. சிலருக்கு என்னென்னா நுரையீரல் சுவாசம் சம்மந்தப்பட்ட இந்த டிபி, காசநோய், இருமல் இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சூரிய பகவான் கொடுப்பாரு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய அட்சய லக்ன புள்ளி இல்லை அட்சய லக்னம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஐயா உருவாக்கிய ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. அட்சய லக்ன பத்ததி சாஃப்ட்வேர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் இந்த 3 தகவலையும் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்றைக்கான அட்சய லக்னம் எது, அட்சய லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு சூரிய பகவான் சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா எனக்கு ஹீமோஃபீலியா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இரத்த உறையாமை குறைபாடு இருக்குது. இது பிறவியிலேயே வரக்கூடியது. இதனால் என்ன ஆகும்னா எல்லாரை போலவும் எங்களுக்கு 10லேருந்து அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே எங்களுடைய ரத்தம் உறையாது. இது அடிப்பட்டான்னு மட்டும் கிடையாது, உடலுக்குள்ளே எங்கே வேணாலும் இந்த இரத்தப்போக்கு ஏற்படும். இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடலுக்குள்ளே எங்கே வேணாலும் இரத்த கசிவு ஏற்படும். அதிகமாக மூட்டுகள்லேயும் தசைகள்லேயும் ஏற்பட்டு வலி, வீக்கம், வேதனை கொடுக்கும். இந்த மாதிரி இதில் பக்க விளைவுகள் நிறையா இருக்குது. ரத்தம் உறையாது அப்படின்ற ஒரே ஒரு பிரச்சனை தானாலும் அதுக்கு பக்க விளைவுகள் நிறையா இருக்குது. இதன் மூலிமா எனக்கு என்ன பாதிப்பு வந்தது அப்படின்றது நான் ஏஎல்பி மூலிமா நான் விளக்குறேன். நான் பிறந்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் காலபுருஷனுக்கு 8வது வீடாக வருது. அதில் நான் அனுஷம் 2ஆம் பாதத்தில் நான் பிறந்திருந்தேன். நான் மே மாதம், அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தேன். சித்திரையில் நான் பிறந்தப்போ சூரிய பகவான் மேஷத்தில் எல்லாருக்கும் தெரியும் சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமடைவார் அப்படின்னு. எனக்கு கூடவே குரு பகவானும் அங்கே இருக்கார். ஸோ இப்போ குரு பகவான் இங்கேருந்து இந்த விருச்சிக வீட்டிலேருந்து இந்த மேஷம் வீடு 6வது வீடாக வருது. 6வது இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க. அது ருணரோகம்னாவே கடன், வம்பு, வழக்கு, நோய் பிரச்சனைகள், தீரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான் இந்த எதிரிகள், நேர்முகமான எதிரிகள் இதெல்லாம் தான் இல்லை நமக்கு இந்த 6வது பாவத்துலேயும் வரும். அதே போல் உடல் உறுப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிவயிறு இந்த 6ஆம் பாவத்தில் நமக்கு வரும். இப்போது இங்கே 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவானோடு சேர்ந்து சூரிய பகவானும் இங்கே 6வது இடத்துல இருக்காங்க. இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்தினுடைய அதிபதி. 10ஆம் இடம் அப்படின்னாவே நம்ம ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 10ஆம் இடம்னாவே ஒரு அழுத்தம், ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு. இந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் 6ல் போய் உட்காந்து அங்கே கூடவே குரு பகவான் இருக்கிறதுனால அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எங்கே அடிவயத்தில் மட்டும் இல்லை, மேல் வயர்லேயும் சேர்ந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. எனக்கு இந்த லக்னம் முடிகிற வரையிலுமே, இந்த லக்னம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா ஹெமச்சூரியான்னு சொல்லிட்டு. ஹெமச்சூரியான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய யூரினில், சிறுநீரில் ரத்தம் கலந்து போகும்.
அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் வந்து என்னென்னா யூரினரி ட்ராக், கிட்னியிலேருந்து பிளாடர் வழியாக சிறுநீர் பை வழியாக வந்து போகக்கூடிய பாதையில் வந்து ஏதாவது தொற்று ஏற்பட்டு அதன் மூலியமாகவும் வந்து இரத்த கசிவு ஏற்படலாம். இல்லைனா கிட்னியில் வந்து கற்கள் இருந்து அது மூலிமா அந்த கற்கள் வந்து காயங்கள் ஏற்படுத்தி அது மூலிமா போகலாம். இல்லைனா வந்து வயிறில் வந்து ஏதாவது புண் ஏற்பட்டு இல்லை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அது மூலிமா வந்து இரத்தப்போக்கு வந்து இந்த மாதிரி இது சிறுநீரோடு கலந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும். எனக்கு என்ன ஆனது அப்படின்னா, வருஷந்தோறும் வந்து சரியாக இந்த ஏப்ரல் மே மாதம் இந்த லக்னம் முடிகிற வரையிலுமே வந்து ஏப்ரல் மே மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து எனக்கு வயிறு உடல் சூடுனால வந்து வயிறுலாம் புண்ணாயிடும். வயிறு புண்ணாயிட்டு அந்த புண்ணுலேருந்து சிறுக வந்து ரத்தம் கசிஞ்சு யூரின் சிறுநீர் வழியாக வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும். சில சமயம் வந்து ரொம்ப அதிகமாக ரத்தம் சேர்ந்து போகும், சில சமயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் இந்த மாதிரி. ஆனால் அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து லக்னம் முடிகிற வரையிலுமே வந்து வருஷம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது எனக்கு. காரணம் நம்ம சொன்ன மாதிரி இங்கே 10ஆம் இடத்த அதிபதி வந்து 5ஆம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து இங்கே 6ல் இருந்து அங்கே வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வயிறில் வந்து மேல் வயிறு கீழ் வயிறு ரெண்டையும் சேர்த்து, ஏன்னா இங்கே மேல் வயிறுக்கு அதிபதியும் வந்து இங்கே 6ஆம் இடத்துமான கீழ் வயிறுனுடைய இடத்துல போய் 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்து அங்கே வந்து அழுத்தம் கொடுத்து பிரச்சனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு காரணம். அடுத்து இன்னொரு இது என்ன இப்போ பார்த்தோம்னா, இது வந்து இந்த லக்னம் முடிகிற வரையிலும் அதுக்கப்புறமும் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அது வந்து இந்த அளவுக்குள்ள சமாளிக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஏஎல்பி படிக்க வரத்துக்கு முன்னாடி வரையில் என்னென்னா, இதுக்கு நாங்கள் வந்து மருந்து எடுத்துக்கணும், இந்த ரத்தப்போக்கு நிறுத்துறதுக்கு அப்படின்னு மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் வந்து அரசு மருத்துவமனை அந்த மருந்து அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப விலை உயர்ந்த மருந்து அப்படின்றதுனால எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு அந்த மருந்து வாங்கி அரசு மருத்துவமனையில் போட்டுக்கிறோம். ஏஎல்பி படிக்க வரதுக்கு முன்னாடி வரையில் என்னென்னா, இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து எப்படி தற்காத்துக்கிட்டேன் அப்படின்னா, மணத்தக்காளி கீரை இல்லை மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து பிளாக் நைட் ஷேட் அப்படிம்பாங்க. அந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்றோம் தொடர்ந்து ஒரு வாரம், ஒரு 3 நாள்லேருந்து ஒரு வாரம் சாப்பிட்றோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் வாய் புண்ணிலேருந்து குடல் புண் வரையிலும் வந்து அது சரி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகளில் வந்து கீரை வகைகள் எடுத்துக்கிட்டு மோர் தயிர் இந்த மாதிரி உடலில் வந்து குளிர்விக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கிட்டு தான் வந்து பாதுகாத்துக்கிட்டு வந்தேன். இது வந்து ஏஎல்பி படிக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும். இப்போது ஏஎல்பி படித்ததுக்கப்புறம் என்னென்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கணுன்னா, இன்றைக்கி வந்து கோச்சாரத்தில் வந்து சூரிய பகவான் வந்து மேஷத்தில் போயிட்டுருக்காரு. எப்போ இருந்துன்னா 14/4/2025 15/5/2025 அது 5 மே மாதம் 2025, அதாவது சித்திரை மாதம் முழுவதும் வந்து சூரிய பகவான் வந்து இங்கே வந்து மேஷத்தில் வந்து போவார். அவர் வழக்கம் போல் அங்கே வந்து உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இவர் வந்து என்னென்னா, எனக்கு லக்னமும் இப்போ மாறப்போகுது. புரட்டாதி 3ஆம் பாதம் வந்து போயிட்டுருக்கு கும்ப லக்னத்தில். லக்னம் மாறப்போகுது. இருந்தாலும் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து சின்னதாக ஏதாவது நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் வந்து அவர் என்ன பண்ணார்னா, 14ஆம் தேதி தான் வந்து மேஷத்துக்குள்ளே வர்றாரு. ஆனால் வந்து எனக்கு 11ஆம் தேதியே, அதாவது ரேவதி 4ஆம் பாதம் வந்து 11ஆம் தேதி சாயந்தரம் 5:55 6 மணிக்கோ வந்து உள்ளே வராரு. அப்போவே வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன் இந்த ரேவதி குறிப்பாக சொல்கிறேன்னா, இது வந்து அட்சய லக்ன பద్ధதி மேல்நிலை வகுப்பு படித்தவர்களுக்கு வந்து தெரியும். இந்த கும்ப லக்னத்துக்கு வந்து சூரிய பகவான் வந்து என்னெல்லாம் பிரச்சனை வந்து கொடுப்பாரு இங்கே போகும்போது அப்படின்றது வந்து மேல்நிலை வகுப்பு படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே போகும்போதே வந்து 3ஆம் பாவத்துக்கான 3ஆம் பாவம் வந்து நம்மளுடைய காது, கழுத்து, தோள்பட்டை, அப்புறம் கைகள், அதுக்கான வேலைகளை வந்து அங்கே செய்வார். எனக்கு என்னென்னா, என்னோடய இந்த இடது கை மூட்டு வந்து கொஞ்சம் பலவீனமானது. அடிக்கடி வந்து இங்கே ரத்தப்போக்கெலாம் வந்து இது கொஞ்சம் பலவீனமான மூட்டு எனக்கு. அன்றைக்கி 10ஆம் தேதி தான் வந்து 10ஆம் தேதி மாறினார். 10ஆம் தேதி சாயந்தரம் வந்து மாறினார். அன்றைக்கி வந்து எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் 11ஆம் தேதி காலையில் தூங்கி எழுந்திருக்கிறேன். இந்த மூட்டில் வந்து எனக்கு வந்து ஸ்டிஃப்னஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது கொஞ்சமாக வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் பிடித்த மாதிரி இருக்கும்.
நம்ம விரலை வந்து கொஞ்சம் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா சரியாக அசைக்க முடியாது இல்லைங்களா, நீட்டி மடக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிடித்தம் இருக்கும். அந்த பிடித்தத்தை நான் உணர்ந்த உடனே என்ன பண்ணேன், அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டேன். என்ன பரிகாரம்னா, சூரியன் இருக்கார் இல்லையா, சூரியன்னா என்னது, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை, இங்கிலீஷ் மருந்து, அலோபதி மருந்து, இதெல்லாம் தான் வந்து சூரிய பகவானுக்கு வந்து செய்யக்கூடிய பரிகாரம். அன்றைக்கி உடனே கிளம்பி நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு காலையில் ஒரு 10:35 மணிக்கெலாம் வந்து மருந்து எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு அதில் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இருந்தே வந்து எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஹெமச்சூரியா, அந்த யூரினில் வந்து ரத்தம் கலந்து போகிறதுன்றது, அந்த பிரச்சனையும் லேசாக இருந்துக்கிட்டே இருந்தது. கையில் வரவும் வந்து என்னால் வந்து சரியாக வேலை செய்ய முடியாது. அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ராவலிங்கும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதுனால நான் போய் உடனே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதனால் அது வந்து உடல் ரீதியாக வந்து அது பரிகாரமாக போய் அங்கே வந்து உடல் ரீதியாக நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு அங்கே விட்டுட்டார். இன்னொரு இடத்துல பிடிச்சார். எங்கே பிடிச்சாருன்னா, என்னுடைய ஃபோனில். ஏன்னா 3ஆம் பாவம்ன்றது வந்து நம்மளுடைய தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைசஸ், ஃபோன், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி வந்து சாதனங்கள். அதில் வந்து என்னாச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்ன பண்ணாருன்னா, எனக்கு ஃபோன் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்பரும் பேரும் இருந்தாலும் எனக்கு நம்பர் மட்டும்தான் காமிச்சிட்டு இருந்தது, பேர் காமிக்கவே இல்லை. 2-3 நாள் இதனால் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்துட்டு அந்த நம்பருங்கள்லாம் போய் திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நான் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் ஃபோன் ஆப்போட வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து வந்திருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் பிஸ்னஸை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சரியாக போயிடுச்சு. பாருங்கள், கிரகங்கள் எவ்வளோ அழகாக அவங்களுடைய வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்ட்டு. அங்கே போகும்பொழுதே வந்து உனக்கு நான் இந்த சின்ன பிரச்சனையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டார். இங்கே வந்ததுக்கப்புறம் மேஷத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னால் அது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து உணர்ந்து கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது. இது வந்து இந்த வருஷம் நடந்தது. போன வருஷம் இதே மாதிரி என்னென்னா, சரியாக அதே ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து அன்றைக்கும் வந்து ரேவதி நாளில் தான் வந்து சூரிய பகவான் போயிட்டு இருந்தார். அப்போ எனக்கு இதே புரட்டாதி 3ஆம் பாதம் தான். என்னென்னா, நான் வந்து வெளியூர் டூர் போயிருந்தேன். அங்கே வந்து வண்டி வாடகைக்கு எடுத்து 2 வீலர் வாடகைக்கு எடுத்து போயிருந்தோம். அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி நான் வந்து இன்னொரு நாளைக்கு நான் வந்து தெளிவாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி எப்படிலாம் என்ன ஆக்சிடெண்ட் ஆனது, என்ன ஆனது அப்படின்ட்டு. அதில் வந்து என்னென்னா, எனக்கு இங்கே இந்த கண்ணில் வந்து அடிபட்டு இங்கே வந்து தையல் போட்டாங்க. லேசாக தெரியும் பாருங்கள். சொன்னேன் இல்லையா, சூரிய பகவான் வந்து இந்த மாதிரி முடக்கமான இடங்களில் இருந்தார்னா கண்ணில் பாதிப்பு வரும் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி இமையில் வந்து எனக்கு கண்ணுக்குள்ளே போகிறதுக்கு பதில் இமையோடு வந்து நின்றுச்சு. அதோட சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து இருந்தது. நல்லது செய்ய மாட்டாங்களான்லாம் இல்லை, நல்லதும் செய்வாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கடமைகளை வந்து கிரகங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷமும் வந்து எனக்கு சில பாதிப்புகளும் இருந்தது. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து நான் மருந்து சொன்னேன் இல்லையா, அந்த மருந்து வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து அந்த பாதிப்பு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு பாதிப்பும் வந்து இருந்தது. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு போக போக எதிர்காலத்தில் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜோதிட கலையை உருவாக்கி கொடுத்து நமக்கு வந்து அது மூலயமா நம்மளுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஐயா பதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு வணங்கி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி.